ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பேச போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப் எப்படி வருது? எதனால வருதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட ஹேர் ரூட்ல செபாஷியஸ் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த செபாஷியஸ் கிளாண்ட ஆயில் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஆயில் கிளாண்டுன்னு சொல்றாங்கன்னா, அது ஆயில் செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அது ஆயில் எதுக்கு செக்ரீட் பண்ணுதுன்னா, நம்மளோட ஹேரும் ஸ்கேல்ப்பும் மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்காக தான் அது செக்ரீட் பண்ணுது. இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். அண்ட் தென் இது எந்த அளவுக்கு ஹெல்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செபாஷியஸ் கிளாண்ட் பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தாங்க அது ஹெல்தின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட ஸ்கேல்ப்ல ஆயில் செக்ரீஷனே இல்லைன்னா அப்போ கண்டிப்பா ஸ்கேல்ப் ட்ரையா இருக்கும். ஸோ இந்த ட்ரை ஸ்கேல்ப் மேல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனால தான் ட்ரை டேண்ட்ரஃப் நம்மளுக்கு வருது. இன்னொரு ஒரு டேண்ட்ரஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செபாஷியஸ் கிளாண்ட் ரொம்ப ஆயில் செக்ரீட் பண்ணுது அப்படின்னா, அந்த மாதிரி ஆயில் ஓவரான ஆயில் மேல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனால அதை ஆயிலி டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் தாங்க மொத்தம். இந்த ட்ரை டேண்ட்ரஃப்க்கு ஏற்ற மாதிரியான தனி ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஆயிலி டேண்ட்ரஃப்க்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரை டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கியூர் பண்றது ஈஸி, ஆயிலி டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ட்ரை டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கேல்ப்ல மாய்ஸ்சர் வந்துடுச்சுனாவே அந்த டேண்ட்ரஃபை நம்மளால கியூர் பண்ணிட முடியும். ஆனா ஆயிலி டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா, உங்களோட செபாஷியஸ் கிளாண்டை ஃபர்ஸ்ட் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் உங்களால அந்த டேண்ட்ரஃபையே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் ஆயிலி டேண்ட்ரஃப் கியூர் பண்றதுன்றது. டேண்ட்ரஃப்கான சொல்யூஷன் எல்லாம் வந்து நீங்க எந்த மாதிரி ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஹேர் கேர் ப்ராடக்ட்ல எந்த மாதிரி இன்கிரீடியன்ட் இருக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். ஸோ until then bye.